நம்மை வேர்பிரித்து நம்மை அபிஷேகிக்க விரும்புகிறார். இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக, இந்த உலகத்தில் நாம் தேவனுக்காக வாழ்வதற்காக இந்த 3 விதமான தகுதிகள் வேண்டும். என்னென்ன தகுதி? வாசிங்க பார்க்கலாம். 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். இப்ப போய் ஆள் அனுப்பி அவனை தாவீதை வர வச்சுட்டாங்க. வரும்போது சாமுவேல் எப்படி விதமாக காண்கிறார் பாருங்க, வாசிங்க. அவன் சிவந்த மேனி. முதலாவதாக அவன் எப்படிப்பட்டவன் என்றால் சிவந்த மேனி. எல்லாம் சொல்லுங்க. முதல் தகுதி என்ன? சிவந்த மேனி. இரண்டாவது அழகிய கண்கள். மூன்றாவது நல்ல ரூபம். இது மூணுத்துக்குமே ஒவ்வொரு காரியம் இருக்கிறது. இந்த சிவந்த மேனி அப்படின்னாவே நமக்கு ஒரு சந்தோஷம் தான். கருப்பு அந்த பிடிக்காது பாருங்க, செவந்து இருக்கணும். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற சிவந்த மேனி அதற்கு அடையாளம் அல்ல, அதுக்கு அர்த்தம் கிடையாது. சிவந்த மேனி என்றால் என்னவென்றால் உபத்திரவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதுதான் சிவந்த மேனி. சிவந்த மேனி என்றால் இவன் நிமித்தமாக ஒரு ரத்தம் சிந்துதல் உண்டாக போகிறதுன்னு அர்த்தம். இந்த தாவீதின் சந்ததியிலே வரப்போகிறதான இவனுடைய சந்ததியிலே என்ன உண்டாக போகுது? ரத்தம் சிந்துதல் உண்டாக போகுதுன்னு அர்த்தம். கர்த்தருடைய ஜனமாகிய உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு இந்த காலையில இந்த சிவந்த மேனியின் அனுபவம் இருக்கணும். நீ பாடுகளின் வழியாக சென்றால்தான், நீ உபத்திரத்தின் வழியாக சென்றால்தான் உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உனக்கு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். நீ உபத்திரவத்தின் ஊடாய் நடந்தால்தான் நீ பிரகாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல், நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டது அல்லாமல் அப்படி நடத்தப்பட்ட உங்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். நீங்கள் பங்காளிகளுமானீர்கள். 32ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். சொல்றார் பாருங்க, முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டு இருந்த. இப்ப நீங்க எப்படி தெரியுமா இருக்கிறீங்க? பிரகாசமாக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க பிரகாசிக்கிறீங்க. இந்த ஆலப்பக்கத்துல நீங்க பிரகாசிக்கணுமா? உங்க ஊழியத்துல நீங்க பிரகாசிக்கணுமா? நீங்க செய்கிற வேலையில பிரகாசிக்கணுமா? அதற்கு சொல்றாரு, அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? சகித்தீர்களே. ஆனா நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்? இந்த உபத்திரவெல்லாம் இருக்கக்கூடாது பாஸ்டர், இந்த உபத்திரமே இருக்கக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பஞ்சு மெத்தையின் மேல நடக்கிற வாழ்க்கை கிடையாது, முள்ளின் மேல் நடக்கிற வாழ்க்கை. உபத்திரவம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த உயர்வுக்கு முன்னாடி சில உபத்திரவன் பாதை. இந்த சிவந்த மேனியினுடைய அனுபவம் நமக்கு வேணும். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பது யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இதெல்லாம் வரத்தான் செய்யும். இந்த உபத்திரவெல்லாம் வரதான் செய்யும். ஆனால் இவைகளின் மத்தியிலே அந்த சிவந்த மேனியினுடைய அனுபவத்தை நீ தரித்திருப்பை என்றால், அபிஷேகிக்கிற கர்த்தர் உன்மேலே ராஜரீக மேன்மை கர்த்தர் கொடுத்து உன்னை உயர்த்துவார். இந்த உபத்திரவம் இல்லாமல் நமக்கு என்ன கிடையாது? மேன்மை இல்லை, உயர்வு இல்லை. எதுவுமே எளிதில் பெற்றுக்கொள்ளான்னு ஆசைப்படாதீங்க. இந்த உபத்திரவத்தின் பாதையில நீங்க கடந்து போகிற பொழுது அதுல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் தாவீதின் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகத்துக்கு முதல் தகுதி. பெத்லகேம் ஊரில ஈசாயின் குடும்பத்துல 7 பிள்ளைங்களை தாண்டி 8வது ஒரு பிள்ளை இருக்கிறான். அவன் உபத்திரவத்தை தாங்கக்கூடியவன். அப்ப முதல் தகுதி என்ன சொல்லுங்க? சிவந்த மேனி. எல்லாம் சொல்லுங்க. சிவந்த மேனின்னு என்ன அர்த்தம்? பாடுகளுக்கு உட்பட்டவன் அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க. பாடுகளுக்கு, சொல்லுங்க என்னது? பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டவன் தான் சிவந்த மேனியினுடைய அனுபவம். என்ன உபத்திரம் வந்தாலும் நான் நிற்பேன் ஆண்டவரே. உபத்திரம் வழியே வந்தாதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். மிகுந்த உபத்திரத்தின் வழியாய் வந்தவர்கள் என்று தேவன் நம்மை பாராட்டுவார். நம்முடைய தலையில கிரீடத்தை புட்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.